ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தாபா ஸ்டைல் பன்னீர் கேப்சிகம் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து அதே டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மசாலா பவுடர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் தனியா இல்லை மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா பவுடராக பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக பண்ணால் தான் அந்த டேஸ்ட்டும் இந்த கிரேவிக்கு கலரும் கிடைக்கும். இதை பவுடர் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கிரேவிக்கு வந்து தாளிக்கிறதுக்கு என்னென்னா, ஒரு பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் தனியா வந்து இடித்து வச்சுக்கோங்க, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 கிராம்பு, 2 பட்டை, கொஞ்சமாக கசூரி மெத்தி இலை, இதெல்லாம் தான் தாளிக்கிறதுக்கு. ஒரு கடாயில் பட்டர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அன்சால்டட் பட்டராக எடுத்துக்கோங்க. சால்ட்டட்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கணும். இதில் வந்து நம்ம தாளிக்கிறத எடுத்து வச்சுருந்ததெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வாசம் வர ஆரம்பித்தோன்னே வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி வதங்கி வந்தோன்னே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் சேர்க்குறேன். இதோட பச்சை வாசம் போகட்டும். இது போகணுன்னா ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அது சேர்க்குறேன். இதை வந்து க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதோட பச்சை வாசம் வந்து நல்லா போகும். இந்த டைமில் நம்ம பன்னீர் கேப்சிகம் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் வீட்டிலே எப்படி பன்னீர் பண்ணுறதுன்னு தான் போட்டிருந்தேன். வேணும்னா பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடு. இப்போ வந்து தக்காளி வந்துடுச்சான்னு பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. இது அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, தக்காளியோட பச்சை வாசமும் இல்லை. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகும் ஏற்கனவே சேர்க்குறோம், ஸோ அதை பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு 4 புதினா இலை வந்து கழுவி இதை சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ரொம்ப சேர்க்க வேண்டாம். இதுவும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து இந்த இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம வந்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்தா கேப்சிகம் சேர்க்கலாம். க்யூப்ஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்க்குறேன். அதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம வந்துட்டு இப்போ ஒரு 7-8 கேஷ்யூஸ் முந்திரி பருப்பு வந்து பாலில் ஊற வச்சுருந்தேன், அதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதை நான் இப்போ சேர்க்குறேன். அதோட கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம இப்போ பன்னீர் சேர்த்துடலாம். பன்னீர் வந்து ரொம்ப குக் ஆகணும்னு தேவையில்லை. இதோட ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம கிரேவி வந்து ரெடி ஆகிடும். நம்ம முந்திரி பருப்பு பேஸ்ட்டு சேர்த்துருக்கனால டக்குன்னு அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது, ஸோ அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கடைசியாக 1 ஸ்பூன் கசூரி மெத்தி வந்து க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இதை சேர்த்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம், சர்வ் பண்ணிடலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம தாபா ஸ்டைல் பன்னீர் கேப்சிகம் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து அன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி, மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.